மிரட்டல்களுக்கு பயப்படுற ஆளுகளா எங்களை பார்த்தா தெரியுதா? பாருங்க, பல பேர் எங்களை பார்த்தா பயந்துட்டு இருக்கான். நீங்க எங்களை பயங்காட்டுறீங்க. நீங்க ஒரு சில கட்சி இந்த ஊருக்குள்ள இருக்கு, உலகம் பூரா ஒரு கட்சி இருக்குதுன்னா நாம் தமிழர் கட்சி. அப்படின்னா எனக்கு வராத மிரட்டலாம் எங்க அண்ணனுக்கு வந்துட போகுது. அந்த மிரட்டெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறதுக்கு எத்தனை பேர் நாங்க இருக்கிறோம்? அதெல்லாம் ஒண்ணு இல்லை, அதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் அவர் இல்லை. நான் ஒண்ணுமே பெறாம கூட போறேன். நான் நம்பிக்கையோட களத்தில் நிற்கிறேன். நாங்க வெல்லணும்னு வாழ்த்துங்க, எங்களுக்கு துணை நில்லுங்க. ஒரு தூய அரசியல் வரணும்னு விரும்புனீங்கன்னா எங்ககிட்ட குறை இருக்குன்னா சொல்லுங்க, திருத்திக்கிறோம், மாத்திக்கிறோம், இதை சரி பண்ணுங்க, இதை சரி பண்ணுங்க, இதை சரி பண்ணுங்கன்னு. ஆனா என்ன வாங்கன்னா நான் குறி கொடுப்பக்காரனா ஜோசியம் பார்த்து சொல்ல சொல்லிடலாம் இவ்வளவு எனக்கு போடுவாங்க அப்படின்ட்டு. நான் வெல்றதை வீழ்றதை பத்தி கவலைப்படுறதால நான் விளையாடுறேன். எவ்வளவு பெரிய விளையாட்டு வீரனா இருந்தாலும் பீலையோ மரடோனாவோ ஒரே பந்தில் ஓடி போய் கோல் போட்டதில்லை. 10 வாய்ப்புல ஒத்த வாய்ப்புல தான் கோல் விழுது. எங்களுக்கு இது ஒரு வாய்ப்பு, விளையாடுறோம். மக்கள் நாங்கள் முன்வைக்கிற அரசியலும் கருத்தும் ஏற்புடையா இருந்து எங்க உழைப்பு மேல நம்பிக்கை இருந்தா எங்களுக்கு வாக்கு செலுத்தட்டும், வெல்ல வைக்கட்டும். அதனால மற்ற நிக்கிறவங்க எல்லாம் நான் வென்றே தீர்வேன், நான் வென்றுவேன், நான் தான் வென்றுவேன்னா 8 பேர் 8 எம்எல்ஏ ஆக போறாங்களா? இங்க ஒரு எம்எல்ஏ தானே, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தானே. அது யாருன்னு காலம் மக்கள் தான் முடிவெடுக்கணும், நாம முடிவெடுக்க முடியாது.